Hi friends, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டாபிக் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் BS6 BS6னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். செகண்ட் வந்து BS4க்கும் BS6க்கும் நிறையா சேஞ்சஸ் இருக்குது. வண்டி என்ஜின்லேருந்து எல்லாமே சேஞ்சஸ் இருக்குது. அதில் வந்து நம்ம மேஜராக பண்ணக்கூடாத மிஸ்டேக்ஸ் என்ன, அந்த மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம வண்டியோட என்ஜின்லேருந்து பைக்கோட லைஃப் வரைக்கும் எல்லாத்தையும் பாதிக்கும். மேஜராக வந்து நம்ம இன்னும் மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் ஒரு BS6 வண்டி வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் BS6 வாங்க போகிறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாட் இஸ் BS6? BS6னா ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், பாரத் ஸ்டேஜ் 6. இப்போ வந்து ஒவ்வொரு கண்ட்ரியும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு எமிஷன் நார்ம்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த எமிஷன் நார்ம்ஸ் படி இவ்வளோ தான் கார்பன் டை ஆக்சைடு எக்ஸாஸ்ட்லேருந்து வெளியே வரணும், இவ்வளோ தான் நைட்ரஜன் ஆக்சைடு வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி எல்லா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்ஸ்க்கும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுப்பாங்க. இதுக்கு மீறி உங்களோட வண்டியிலிருந்து கார்பன் டை ஆக்சைடு நைட்ரஜன் ஆக்சைடு வெளியே வரக்கூடாது அப்படின்னு அந்த ஸ்டேஜஸ்க்கு பேர் தான் BS. அந்த ஸ்டேஜஸ் வந்து இப்போ ரீசெண்டாக BS4 இருந்துச்சு, இப்போ வந்து BS6 அப்கிரேட் ஆகிருக்கு. BS5 வராமல் டேரெக்டாக BS4லேருந்து BS6க்கு டேரெக்டாக அப்கிரேட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு புரிகிற மாதிரி ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா, வண்டியிலேருந்து வர பொல்யூஷனை வந்து கம்மி பண்ணுறதுக்கு தான் கவர்மெண்ட் வந்து இந்த ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. இது எந்த ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியும் முன் வந்து எடுக்கலை. கவர்மெண்ட்டோட ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு தகுந்த மாதிரி தான் கம்பெனிஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணி இப்போ BS6 லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ BS6 லான்ச் ஆகி 1.5 இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு. இந்த சார்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 1999லேருந்து இப்போ 2021 வந்து எவ்வளோ பொல்யூஷன் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது இந்த சார்ட் சொல்லுது. இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பொல்யூஷன் வந்து இப்போ நம்ம இந்தியாவில் இருக்குது அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். பட் ஆனால் வந்து 70 to 80% ஆஃப் மேஜர் பொல்யூஷன் வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ்னால தான் அப்படின்னு கவர்மெண்ட் நோட் பண்ணாங்க. BS5 கூட அப்கிரேட் பண்ணாமல் டேரெக்டாக BS6க்கு அப்கிரேட் பண்ணாங்க கவர்மெண்ட். ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ்னால் இந்த டெக்னாலஜியை வந்து ஒரு 2 to 3 இயர்ஸ்க்கு முன்னாடியே கொண்டு வந்திருக்க முடியும். பட் ஆனால் அவங்க அப்படி பண்ணல. ஏன்னு பார்த்தீங்கன்னா மேஜர் ப்ராஃபிட் தான். இப்போ BS6 எவ்வளோ ஹைப் ஆச்சு ப்ரைஸ் எல்லாம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ கவர்மெண்ட் வந்து April 1, 2020க்கு மேலே வந்து எந்த ஒரு BS4 வெஹிக்கிளையும் விற்கக்கூடாது, BS6 ஆர்ம்ஸ் படி தான் விற்கணும் அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்தங்கேட்டி தான் எல்லா ஆட்டோமொபைல் கம்பெனிஸும் இப்போ இந்த டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா BS4லேருந்து BS6 வந்து எவ்வளோ பொல்யூஷனை வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 68% கிட்ட ரெடியூஸ் பண்ணியிருக்கு. இப்போ வந்து இந்த 68% அப்படிங்கிறது உண்மையாலுமே ரொம்ப பெரிய விஷயம். இப்போ கவர்மெண்ட் வந்து இந்த விஷயத்தை வந்து இவ்வளோ சீக்கிரமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு ரீசன் இது தான். அதுவும் இல்லாமல் இப்போ வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற பெட்ரோல் டீசல் எதுவாக வேணாலும் இருக்கட்டும், அது எல்லாமே BS6 ஃபியூல் தான். அது உங்களுக்கு நிறையா பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்காது. எல்லாமே நம்ம போடுறது இப்போ எல்லாமே BS6 ஃபியூல் தான். இப்போ BS6 என்ஜினில் மேஜராக இருக்க அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூல் இன்ஜெக்ஷன் எலக்ட்ரானிக் கார்பரேட்டர்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஃபியூல் இன்ஜெக்ஷன் எலக்ட்ரானிக் கார்பரேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ஜினுக்கு தேவையான அளவு மட்டும் ஃபியூல் இன்ஜெக்ட் பண்ணும். அது மூலயமா ஃபியூல் கன்சப்ஷனும் கம்மியாகும். அது மூலயமா ஃபியூல் வேஸ்டேஜை வந்து ரெடியூஸ் பண்ணும். அதுக்காக தான் ஃபியூல் இன்ஜெக்ஷனும் எலக்ட்ரானிக் கார்பரேட்டரையும் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் இப்போ மேஜராக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. BS6 என்ஜினில் வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன் ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு கண்ட்ரோல் யூனிட் தேவை. அந்த கண்ட்ரோல் யூனிட் தான் ECU, என்ஜின் கண்ட்ரோல் யூனிட், அப்படி இல்லாட்டி எலக்ட்ரிக் கண்ட்ரோல் யூனிட். இந்த யூனிட் வந்து எவ்வளோ ஃபியூல் இன்ஜெக்ட் பண்ணும், த்ராட்டில் ரெஸ்பான்ஸ்க்கு தகுந்த மாதிரி எப்படி இன்ஜெக்ட் பண்ணும் அப்படிங்கிறத அதில் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்பாங்க. இது எல்லாமே உங்களுக்கு இது வரைக்கும் நான் சொன்னது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதையும் மீறி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி என்னோடய Instagram ID லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணி DM பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லா டவுட்டுக்கும் நான் ரிப்ளை பண்ணுவேன். இப்போ வந்து நம்ம BS6 வண்டியில் வந்து என்னென்ன மேஜரான மிஸ்டேக் பண்ணிகிட்ருக்கோம், என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்க்கிங். நீங்கள் வந்து க்ளோஸாக இருக்க இடத்துல வந்து எப்போவுமே பார்க் பண்ணுங்கள். நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் கார் பார்க்கிங் இருந்துச்சு அப்படின்னா ஓகே. நீங்கள் வந்து ரோட்ரு சைடு, அப்புறம் வந்து இந்த காடெல்லாம் கொஞ்சம் செடியெல்லாம் அதிகமாக இருக்கும், அந்த சைடெலாம் நிறுத்தாதீங்க. சப்போஸ் அப்படி நிறுத்தினீங்க அப்படின்னா எலி வந்து உள்ளே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. உள்ளே போய் ஒயரிங்கெல்லாம் கண்டிப்பாக நாசம் பண்ணிடும். ஒயரிங் கிட் வந்து 15,000 + BS6 வருது. மேஜராக BS6 வண்டியில் வந்து இந்த தப்பை பண்ணாதீங்க. நல்லா க்ளோஸ்டாக இருக்க இடத்துல வந்து வண்டியை பார்க் பண்ணுங்கள். எலி உள்ளே போச்சு, சோலி முடிஞ்சு.
நான் வண்டி வாங்கின புதுசில் என் வண்டிக்குள்ளே போய் எலி பஞ்சாயத்து பண்ணிடுச்சு. அந்த வீடியோ லிங்க் வந்து மேலே ஏஐ கான்ட்ட கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணுங்கள். செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவுட் சைட் மெக்கானிக் கிட்ட எக்காரணத்தை கொண்டும் எலக்ட்ரானிக்ஸ் அப்புறம் ஒயரிங் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு அவங்கக்கிட்ட கொடுத்துறாதீங்க. சப்போஸ் நீங்கள் இன்ஜின் ஆயில் மாற்றணும், ஏர் ஃபில்டர் மாற்றணும் அப்படின்னா தாராளமாக அவங்கக்கிட்ட கொடுக்கலாம், தப்பில்லை. பட் ஆனால் வந்து எலக்ட்ரிக் சர்க்கியூட் சம்மந்தப்பட்ட எந்த விஷயத்துக்குமே அவுட் சைட் மெக்கானிக் கிட்ட கொடுக்காதீங்க. பெட்ரு நீங்கள் சர்வீஸ் சென்டரை விட்டு பார்க்குறது தான் அட்வைசபிள். நான் ஏன் உங்களை வெளி மெக்கானிக் கிட்ட விட்டு பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, BS6 வந்து இப்போ தான் லான்ச் ஆகிருக்கு, 1 இயர் தான் ஆகுது. அவங்களுக்கு வந்து அவ்வளோ நாலேஜ் அதை பற்றி இருக்காது. அந்த 1 இயரும் ஒரு 7 to 8 months வந்து லாக்டவுனில் போயிடுச்சு. அதனால் வந்து அவுட் சைட் மெக்கானிக் வந்து அவ்வளோ நாலேஜ் கண்டிப்பாக இருக்காது. நீங்கள் வந்து பெட்ரு வந்து சர்வீஸ் சென்டரில் கொடுத்து தான் அந்த ஒயரிங் இஷ்யூலாம் நீங்கள் பார்க்கணும். ஏன் நான் சர்வீஸ் சென்டரில் கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி BS6 லான்ச் ஆக போகுது அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிளாஸஸ்லாம் வச்சுருப்பாங்க. மெக்கானிக்ஸாக இருக்கட்டும், அங்கே இருக்க டெக்னீஷியன் எல்லாத்துக்கும் அதை பற்றின நாலேஜ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அவுட் சைட் மெக்கானிக்கை கம்பேர் பண்ணும்போது. அதனால் வந்து இந்த மாதிரி எந்த ஒரு ஒயரிங் இஷ்யூ அப்படின்னாலும் சர்வீஸ் சென்டரில் விடுங்க, வெளியே விடாதீங்க. மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டிகேட்டர் ஹசார்ட்ஸ் வந்து நிறைய பேர் ஆட் பண்ணுவீங்க. இண்டிகேட்டர் ஃப்ளாஷர்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. 4 இண்டிகேட்டர்ஸுமே ஒட்டுக்க எறிகிற மாதிரி அது நிறையா பேட்டர்ன்ஸ்லாம் இருக்குது. ஆனால் வந்து அந்த இண்டிகேட்டர் ஹசார்டை வந்து வாங்கும்போது வந்து ப்ளக் அண்ட் ப்ளேவா அப்படின்னு கேட்டு வாங்குங்க. NSRSோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், ப்ளக் அண்ட் ப்ளேவோடது செக் பண்ணி பாருங்கள். நான் ஏன் உங்களை ப்ளக் அண்ட் ப்ளே யூஸ் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளக் அண்ட் ப்ளே வந்து அப்படியே வந்து ப்ளக் பண்ணுறது தான். எந்த ஒரு ஒயரிங்கையும் கட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. பட் ஆனால் வந்து நீங்கள் யூனிவர்சலாக வந்து எல்லா வண்டிக்குமே ஒரு ஹசார்ட் ஃப்ளாஷர் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஹசார்ட் ஃப்ளாஷர் வந்து எல்லா பைக்லையும் இன்ஸ்டால் பண்ணலாம். இது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒயரிங்கை கட் பண்ணி தான் பண்ணணும். இந்த ஹசார்ட் ஃப்ளாஷரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ப்ளக் அண்ட் ப்ளே யூஸ் பண்ணுறது அட்வைசபிள். நம்மளுக்கு வேணாம் அப்படின்னா கூட அதை ஜஸ்ட் கழட்டிட்டு நம்ம வந்து பழைய மாதிரியே யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். பட் ஆனால் வந்து இந்த யூனிவர்சல் ஃப்ளாஷரை வந்து நீங்கள் இன்ஸ்டால் ஒரு டைம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து ஒயரிங் கட் பண்ணி தான் இதை ஜாயின் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக ஒயரிங்கில் வந்து ஏதாச்சும் தண்ணி பட்டாலோ சின்ன ஒரு இதனானாலோ கண்டிப்பாக பேட்ரி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து ப்ளக் அண்ட் ப்ளே யூஸ் பண்ணுங்கள். ப்ளக் அண்ட் ப்ளே பார்த்தீங்கன்னா 1500 சம்திங் வரும். பட் ஆனால் வந்து இந்த ஃப்ளாஷர் பார்த்தீங்க அப்படின்னா 300 200க்குலாம் அவைலபிள் இருக்குது. பட் ஆனால் ப்ளக் அண்ட் ப்ளே யூஸ் பண்ணுறதா அட்வைசபிள். இப்போ இந்த இண்டிகேட்டர் ஹசார்ட் மாற்றுறதுக்கு மட்டும் நீங்கள் ஒயரிங் கட் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லலை. நீங்கள் எந்த ஒரு விஷயம் வண்டியில் மாடிஃபிகேஷன் பண்ணாலும் ஒயரிங்கை கட் பண்ணாமல் பண்ணணும், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு டைம் ஒயரிங்கை கட் பண்ணி ஏதாச்சும் ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே அந்த இம்பேக்ட் தெரியாது. பட் ஆனால் கொஞ்ச நாள் போக போக கண்டிப்பாக உங்களோட பேட்டரியை கண்டிப்பாக பாதிக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒயரிங்கை டிஸ்டர்ப் பண்ணுறதுனால ECUலும் மேபி ப்ராப்ளம் வரக்கு நிறையாவே சான்ஸ் இருக்குது. அதனால் ஒயரிங்கை கட் பண்ணாமல் இன்னும் ஒரு மாடிஃபிகேஷன்னாலும் பண்ணுங்கள். இந்த மாதிரி 200 300க்கு இருக்க இண்டிகேட்டர்ஸ்லாம் வாங்கி இன்ஸ்டால் பண்ணாதீங்க. உண்மையாலுமே குவாலிட்டி வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். நீங்கள் பெட்டர் NSல இண்டிகேட்டர் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா RSோடது போடுங்க, அது நல்லாயிருக்கும். கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் ஆனால் வந்து நல்ல இண்டிகேட்டர்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாஸ்க் போடுங்க, தயவுசெய்து மாஸ்க் போடாமல் வெளியே போகாதீங்க. லாக்டவுன் ரூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ கோவிட் வந்து முதல்ல இருந்ததை விட இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் பார்த்து சேஃபாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். See you in next video.